Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. And blast வந்து விசித்ரா ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் வந்து வந்தாங்க ஷாஜி சார் வந்து வராங்க. ஆக்சுவலி ஷாஜி சார் வர விசித்ரா அங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்க ரெண்டு பேரும் யூனியன் ஆகி ஹக் பண்ண அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்க. உண்மையில 90s கிட்ஸ் எல்லாமே பொறாமைப்பட்டு இருக்காங்க அதை பார்த்து. என்னதான் நம்ம மவீனா லவ் ஸ்டோரி இருந்தாலும் ஒரு பக்கம், விஷ்ணு பூர்ணிமா லவ் ஸ்டோரி இருந்தாலும், நிக்சன் ஐசு லவ் ஸ்டோரி இருந்தாலும், இதுதான் உண்மையான லவ் ஸ்டோரி அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க நம்ம ஷாஜி சரும் விச்சு மேமும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து உண்மையில ஐ குட் ஃபீல் தட் யூனோ என்ன சொல்றது, தட் அன்கண்டிஷனல் பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட் எல்லாமே அதுல இருந்துச்சு. விசித்ரா ஃபேமிலி ஓவரால் வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்கன்றது இன்னைக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு இது சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அவங்க சன்ஸ் எல்லாமே வந்து இவங்களை கன்ஃபெஷன் ரூம் காமிச்சிட்டு அவங்க 3 பசங்களையும் வந்து கவுச் மேல உட்கார வச்சாங்க. சோ இவங்க ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல அவங்களுக்கு வந்து தெரியல, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாங்க. அந்த ஒரு மொமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. உண்மையில பிளசன்ட் சர்ப்ரைஸ். சோ அது பார்த்தோம். அப்புறம் ஐ திங்க் அவங்க ட்வின்ஸ் இல்லையா, லட்டு குட்டு வந்து ட்வின்ஸ் நினைக்கிறேன், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பையன் வந்து ரோஷன் நல்லா இருந்துச்சு. அவங்க கேட்ட ஒரே கேள்விதான், எல்லாம் ஓகே, ஆனா மண்டே மார்னிங் நாமினேஷனுக்கு முன்னாடி எதுக்கு போய் நீ சண்டை பண்ற, அது என்ன காரணம் நாங்க. விசித்ராவே ஓ இது நான் யோசிக்கவே இல்லையே அப்படியா அப்படின்னா, எப்பவுமே சண்டை தானே போடுவேன், மண்டே மார்னிங் என்ன சண்டே மார்னிங் என்ன எனக்கு அப்படின்னு இருக்கும். சோ பட் இது நானும் வந்து யோசிச்சிருக்கேன், நம்மளும் வந்து பேசிருக்கோம் இல்லையா, மண்டே மார்னிங் வந்து சண்டை போடுறது மெயினா விசித்ரா இல்லைன்னா விஷ்ணு. சோ அது ஏன் பண்றாங்க அப்படின்னு இருக்கோம். ஐ ரியலி திங்க் ஷி டசன்ட் கேர். பண்ணுங்கடா, நாமினேஷன் பண்றீங்களா பண்ணுங்க, எவிக் பண்றீங்களா பண்ணுங்க, எனக்கு என்ன அப்படின்னு இருக்காங்க. உண்மையில அந்த சம்டைம்ஸ் வந்து நீங்க கேர் பண்ணாம விட்டாலே அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் விசித்ரா. நானும் ஆல்மோஸ்ட் இப்படிதான். எனக்கு வந்து பிகாஸ் ஐ நோ 100% நான் நாமினேஷன்ல இருப்பேன்னு தெரியும், அதை பத்தியே யோசிச்சு யூஸ் இல்லையே. சோ அது வந்து ஆனா சில பேர் வந்து அது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு டோட்டலா கேம் பிளே சேஞ்ச் பண்ணி சேஃப் கேம் போயிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாம எப்படி இருந்தாலும் பெட்டர் அப்படின்னு தோணுது. சோ அது வந்து ஒரு நல்ல கேள்வியா இருந்துச்சு. கியூட் மொமெண்ட்ஸ், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பசங்க வரலையான்னு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே அந்த டோட்டல் ஆஸ் அ மதர் விசித்ராவை இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தட் பியோர் அன்கண்டிஷனல் லவ் வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அவ்வளவுதான். ஃபேமிலி ஹைலைட்ஸா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மால் பாஸ் பண்ணது எனக்கு கிரிஞ்சாவே தெரியல, செம்ம கியூட்டா இருந்துச்சு. அதுவும் ஷாஜி நீங்க ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்களே விசித்ரா, ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தீங்களே, அந்த 3 வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி விசித்ராவே வந்து ஏங்க அவங்க வந்து ரொம்ப பொசசிவ்ங்க பாத்துக்கோங்க, வந்து அடிச்சுக்கதான் போவாங்க அப்படின்னு சொல்லி, தெரியுமா எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. டோட்டல் இட் வாஸ் வெரி ஸ்வீட், அதான் சொல்றேன். ஓவரால் ஸ்வீட் எபிசோட்.